அதே மாதிரி இந்த அயர்ன் டேப்லெட் அப்புறமேட்டு சத்து மாத்திரைலாம் ம். சாப்பிட்டா வந்துட்டு குழந்தை டார்க் ஆயிடுச்சு. இல்ல. நாட் சோ வெரி ட்ரூ. அந்த அப்படிலாம் மாதிரி. கிடையவே கிடையாது. இரும்பு சத்துங்கிறது அயர்ன் கன்டென்ட்ட உள்ளார சுத்த வைக்குது. அவ்வளவுதான். இரும்பு சத்துனாவே இரும்பு அப்படின்னா இரும்போட கலர் கருப்பா இருக்கிறதுனால, அதனால இரும்பு ம். சத்து கருப்பு அப்படின்னு நிறத்தோட ஒப்பிட்டு பார்த்துட்டாங்க. பட் அதெல்லாம் ரியாலிட்டி கிடையாது. ஜெனடிக்கா குழந்தை வந்து அம்மா, அப்பாவோட நிறம், இல்ல தாத்தா, பாட்டியோட நிறம். இத தான் ஜெனடிக் இன்ஹெரிடன்ஸா கொண்டு வருவாங்க. ஓகே மேம். இப்போ வந்து ஆக்சுவலா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ம். இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த பிரெக்னன்ட் லேடீஸ்க்கு வந்து நெறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு. அண்ட் தென் பிரெக்னன்சி அப்புறமேட்டும் அந்த சம்மர் டைம்ல என்ன மாரி ஃபுட் மேம் எடுத்துக்கலாம்? என்ன கண்டிப்பா எடுத்துக்கக்கூடாது? பிரெக்னன்ட் மதர்ஸு இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 3 லிட்டர் வாட்டர் பாட்டில் இப்ப பெரிய பெரிய ஜக் மாரிலாம் ஒண்ணு ஆமா. வந்திருக்குது. சரிங்களா? ஸோ அவங்களே சொல்லிடுறாங்க. அவங்களே எடுத்து குழந்தை எடுத்துட்டு பொறக்கறதுக்கு முன்னாடி எடுத்து அத குழந்தை மாரி எடுத்து அத எடுத்து வச்சுக்கிட்டு வச்சுக்கிறாங்க. போனாங்க. ஆமா. இப்படி இப்படி ஒரு ஹேண்டில் வச்சு இவ்ளோ பெரிய ஜக்கு. ஆமா. "ஏய் நீ நம்ப மாட்ட. இவ்ளோ பெரிய ஜக்க இப்படி தூக்கிட்டு வருவாங்க. என்ன பண்றீங்கன்னா 3 லிட்டர் அப்பதான் கணக்கா குடிக்கிறேன்" அப்படின்னுவாங்க. இது எப்ப புடிச்ச தண்ணின்னு நான் கேட்பேன் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு அதுவே புரியல. அந்த கான்செப்டும் எனக்கு புரியல. சரி அப்படின்னா 3 லிட்டர்ஸ் வாட்டர் கம்பல்சரி. அது கணக்கு தெரியாதவங்க அட்லீஸ்ட் 8 கிளாஸ் தண்ணி குடிக்கிறோங்கிறத ம். நம்ம சொல்றோம். நான் ஹைலைட் பண்றது எல்லாமே காய்கறிகள்ல தான். நீர் சத்து அதிகம் இருக்கிற காய்கறிகள் இன்னைக்கு ஓரமா ஒதுக்கப்பட்ட காய்கறிகள் சொரக்கா. அத கேட்பாரற்று வாங்குவாரற்று யாரையாவது என்ன வாங்குங்களேன்னு கீத்து போட்டு கீத்து போட்டு ம். விக்கிறாங்க.